ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஸ்பெஷல்ல ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷாஜீரா அண்ட் ஒயிட் பெப்பர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாதி பத்திரி, கபோக் பட்ஸ், நட்மெக் பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சாச்சு. ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம கடாயில ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். 800 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். கர்ட், லெமன் ஜூஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஷாஜீரா அண்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன்ஸ், பிரியாணி மசாலா, தேவையான அளவு சால்ட், மின்ட் லீவ்ஸ் அண்ட் சாஃப்ரான் மில்க் சேர்த்து இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேசரோல் எடுத்திருக்கேன். இதுல ஆனியன் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை கேசரோல்ல பிளேஸ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஷாஜீரா ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமா இது மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். நான் 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னொரு கேசரோல் எடுத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ அண்ட் பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். தேவையான அளவு சால்ட், லெமன் ஜூஸ். நம்ம யூஸ்வலா ரைஸ் குக் பண்ணும்போது ரைஸோட குவான்டிட்டியோட வாட்டர் குவான்டிட்டி அதிகமாக தான் எடுப்போம். பட் இங்க நம்ம 75% தான் ரைஸ் குக் பண்ண போறோம். ஸோ அதனால ரைஸ் அண்ட் வாட்டர் ஈக்குவலான குவான்டிட்டிலேயே நம்ம எடுத்துக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் வச்சிடலாம். பாருங்க, ரைஸ் 75% குக் ஆயிடுச்சு. சிக்கன் மேல 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேல ரைஸ் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் ஷாஜீரா ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ரைஸ் இது மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கீ அண்ட் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுல மின்ட் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. யூஸ்வலா தம் பிரியாணி செய்யும் போது லிட்டை சுத்தி ஆட்டா ஃபிட் பண்ணணும். பட் நான் இதுல அப்படி செய்யல. ஏன்னா என்னோட கேசரோல இருக்கிற லிட் டைட்டா தான் இருக்கு. நம்மளோட டேஸ்டியான ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை உடனே வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சோ நான் இதை சீக்கிரமா பிளேட்ல சர்வ் பண்ணிடுறேன். நீங்க உங்க வீட்ல இந்த டேஸ்டியான ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். This is Star Special. Don't forget to subscribe.